இப்போ வந்து பிபி வீட்டுக்குள்ள திவ்யா மேம் மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. நீங்க திவ்யா மேம் நான் எப்போ சொன்னேன்? மங்காத்தா மதுரைக்கு போயிருந்தேன், ரீரிலீஸ்க்காக போனப்போ அங்கேயும் அப்படிதான் திவ்யா திவ்யான்னு பார்த்து கத்துனானுங்க. ஓஹோ, திவ்யா மேல அப்படி ஒரு க்ரஷ். அவங்களுக்கு அப்படி நினைச்சிட்டாங்க போல. பிக் பாஸ் ஹவுஸ்ல வெக்கம்ல வெக்கது பாருங்க திவாகர் சாருக்கு. அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி. எனக்கு உங்களை ஹோஸ்ட் ஆங்கர்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஆக்டர்னா ஹோஸ்ட் ஆக்டர்னா பாக்குறவனா அதாவது பொறாமை பாக்குறவனா இல்ல. நான் குமார் அவசரப்பட்டிய நம்மளே ஒத்துக்கிட்டா எப்படி? இல்ல அது வந்து போட்டி பொறாமையில சொல்றதா. நல்ல ஆக்டரா இருக்க தான் நான் உள்ளுக்குள்ள போய் உங்களுக்கு ஆக்டிங் அகாடமின்னு இது வரைக்கும் எனக்கு பிக் பாஸ் யார பிபி வீட்டுக்குள்ள குடிக்கவே இல்லை. ஐயோ வினோத், நான் பாரு கூட தான் ஒரிஜினல் மையலகன் பிரதர் சிஸ்டர் தான். நானும் பாரு தான் இருந்தோம். ஆக்சுவலாக மையலகனால என்னன்னே எனக்கு தெரியாது. வெளியில வந்தோம்னா தெரியுது ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்ட்டு. கார்த்திக் சார் கோச்சுக்க போறேன். அதுலேயே கமெண்ட்ல எல்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. இதுல எவன்டா அறிவு சாமியவே. ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவினா. இன்றைக்கி நேர்காணலில் நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், இவங்க இல்லைன்னா நீங்கள்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னாரு. யார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ், நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். எப்படி இருக்கு உங்களுடைய பயணம் அப்படின்றதெல்லாம்? பயணம் நல்லா போகுது மேடம். ஓகே, எங்கே போகுது? நல்லா போகுதுங்களா? எப்படி போகுதுன்னு கேட்டேன். எங்கே போகுதுன்னு நான் எப்படி சொல்ல? நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்ததுக்கு பேருக்கு நல்ல க்ரோத் இல்லையா? கண்டிப்பா. நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நான் வந்து பிக் பாஸ்க்குள்ள போக போறேன்னு சொன்னீங்க. நான் அப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், எப்படி விஜய் சேதுபதி சாருக்கு டஃப் கொடுக்க போறீங்களான்னு கேட்டிருந்தேன். அப்போ நீங்க சொன்னீங்க இல்லை மேடம், கண்டஸ்டண்டா போறேன்னு. அப்போ உங்களை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. வந்து பிக் பாஸ்க்கு ஆமால, அப்பவே நீங்க கேட்டீங்க, எல்லாரும் ட்ரோலா பண்ணாங்க, நம்ம உள்ள போய் கலக்கிட்டே வந்துட்டோம். ஓகே, சூப்பர். எப்படி இருந்துச்சு அந்த பிபி அனுபவம்? நல்லா இருந்துச்சு மேடம், நல்ல அனுபவம். பிக் பாஸ்க்குள்ள போய் நல்ல வரவேற்பு, நம்ம என்ன பண்ணாலும் நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சதாக இருக்கட்டும், மலையில் வந்து டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், சும்மா நானாக ஒரு ஸ்டெப்பு கிரியேட் பண்ணி அப்படியே போட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அது பயங்கர வைரலு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் ஸ்விம்மிங் பூலில் சும்மா படுத்துக்கிட்டே ஒரு ஸ்டில்லு கொடுத்த பாருங்க, அதெல்லாம் நல்ல வைரலு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு மேடம். ஒவ்வொரு பிக் பாஸில் ஒன்று ஃபேமஸ் ஆகும். நம்ம சீசன் 9 பொறுத்த வரைக்கும் நடிப்பு அரக்கன்றதான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய சரியான ரீச் மேடம். சரி, ஓகே. ஆனால் வந்து அந்த பிபி வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ லவ்வெல்லாம் வந்து சாருக்கு வந்துச்சு, காதல் மலர்ந்துச்சுலாம் கேள்விப்பட்டனே. அது யாரு? இது புது கதையா இருக்கு. அப்படியா? திவாகருக்கு வந்து பிபி வீட்டுக்குள்ள காதல் வளரலையா? யார் மேல எனக்கு தெரியலையே. பாரு அவங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட். பாரு தங்கச்சி இல்லையா? ஓகே, பாரு தங்கச்சி இல்லையாப்பா சிஸ்டர். அப்புறம் நீங்க இன்னொரு வந்து பாரு கிட்ட வந்து 1% கூட லவ் ஃபீல் வந்ததே கிடையாது. ஓகே, அப்ப வந்து யார் மேல வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வரும்ல. இப்போ எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சோட யார் மேல அப்ப அந்த லவ் ஃபீல் வந்துச்சு? அப்படிலாம் இல்லப்பா, நார்மலா லவ் பண்றது தப்பா? இல்ல இல்ல, தப்பு கிடையாது. இல்ல, லவ் ஃபீல் வர்றதும் தப்பு கிடையாது. லவ் ஃபீல் வர்றதும் தப்பு இல்லை. திவ்யாட்ட பேசுறப்போ ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, அதை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அது அட்ராக்ஷன் தான், ஜஸ்ட் அட்ராக்ஷன். ஹவுஸில் நல்லா பேசணும், ஜாலியாக இருந்தோம், அவ்வளோதான். பாரு பொறுத்த வரைக்கும் பாரு மேலே லவ் இருக்காது, சிஸ்டர்ன்ற ஒரு லவ் தான். ஓகேவா? பாருக்கும் அந்த எந்த ஒரு தப்பான எண்ணமும் கிடையாது. எனக்கு அந்த 2 பேரும் சேம் டேஸ்ட்னு வைங்க, அதனால தான் கடைசி முடி எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். சேம் டேஸ்ட், 2 பேரும் எப்படி தான் ஒரு பக்கம். நீங்களே பார்த்தீங்களப்பா உள்ளுக்குள்ள ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக திவாகர் பாரு, எல்லாத்துக்கும் திவாகர் பாரு. இது எனக்கு பாருக்கு போட்டி வேற. நாமினேஷன் ஓட்டில் பாரு உனக்கு 13 எனக்கு 12, ஒரு டைம் எனக்கு 13 அதுக்கு 12. எப்படிதான் வெளியில போறது 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்கல்ல? டார்கெட் பண்ணி அப்படி குத்திருக்காங்க. நாங்க எங்க போட்டி போட்டோம், எங்களை போட்டி போட்டு குத்துலாங்கன்னு சொல்ல வரோம். ஓஹோ, எப்படி? நாமினேஷனா இருக்கட்டும். அப்ப நீங்க பண்ணதுனால உங்களுக்கு குத்தல? யார் பண்ணனால? நீங்க 2 பேரும் பண்ணதுனால. நாங்க தானடா பிக் பாஸ் கண்டென்ட்டே யாரு உங்களுக்கு, நீங்களே பாத்தீங்கல்ல. பிக் பாஸ்னாலே ஒண்ணு வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாட்டி பாருன்னு தானே வருவாங்க. ஆரம்பத்துல எல்லாம் வெளியில என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க? நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படி. நேச்சர் கண்டென்ட். ஆமாம், நேச்சராக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்னாலும் அதிகமாக ஃபோக்கஸ் ஆன நாட்கள், அதிக ப்ரொமோவில் வந்ததாக இருக்கட்டும், 24 ஹவர்ஸ்லாம் அதிக எப்பயும் இல்லாமல் இந்த வட்டம் பிக் பாஸ்க்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸு 2K கிட்ஸு பொறுமையாக 1 hour பார்க்காதவங்களாம் எபிசோட் பார்க்க ஆரம்பித்தாங்க, லைவ் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சாருக்காகவா இல்லை வந்து திவாகர்? விஜய் சேதுபதி சாருக்கு சரண் க்ரௌடு. சாட்டர்டே சண்டே எபிசோடு விஜய் சேதுபதி சாருக்கே தான். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எவிக்ட் ஆனதுக்கப்புறம்
கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லை, போர் அடிக்குது, நிறைய பேர் பார்க்காம இருந்தாங்க. அந்த பீப்புள் கூட விஜய் சேதுபதி சாருக்காகவே சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்குன்னு உள்ள க்ரௌடு மாசம். வெளியில போனதுக்கு அப்புறம் யாரும் பிக் பாஸ் பார்க்கலையா? அப்படி சொல்லலப்பா, நிறைய பேர். அதாவது ஒரு சில அந்த பேர் ஃபேன் பேஜ் அப்படின்றது குறைஞ்சிருக்குன்றீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது குறையா மக்கள் கருத்து கணிப்பு சொல்கிறோம். நம்ம ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, மக்களை நிறைய பேர் சந்திக்கிறோம்ல. அவங்க ஒவ்வொரு சொல்கிற சஜஷன்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லைவே எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, நீங்கள் இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னாங்க. நாங்கள் பார்க்குறோம், விஜய் சேதுபதி சாருக்காக பார்க்குறோம். சாட்டர்டே சண்டே சாருக்காக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது அவருக்கு யாரு கூட டேட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்கேன். டேட்டிங்கா? ஆமா, நான் எல்லாம் சொல்லல, நீங்க சொன்னதாதான் ஒரு தகவல் வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் அந்த வதந்திக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க போறோம். அப்படிலாம் எதுவும் சரி, கிடையாது. யாரு கூட டேட் போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இல்லையே, நீங்க சொன்னீங்கன்னு தான் சொல்றாங்க. டேட்டிங்ன்றத சொல்றதுக்கே கூச்சப்படுற ஒரு நபர் பண்ண நாங்கள்லாம் மதுரை கலாச்சாரத்தில் 90s கிட்ஸு. எங்களுக்கு டேட்டிங்கிற வார்த்தை மிஞ்சி போனால் ஒரு லவ், ஒரு சைட்டுன்னு சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் நாங்கள் எலிஜிபிள். ஸோ நீங்கள் சொல்கிற பெரிய வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த அளவில் தான் நாங்கள். பெரிய வார்த்தை டேட்டிங் பெரிய வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியுது இல்லை? ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விஜய் சார், அஜித் சார், தனுஷ் சார் இவங்களுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க, நான் அந்த இடத்துல வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பெரிய வார்த்தை இல்லையா? அது என்னப்பா தப்பு இருக்குது? உண்மை தானே. இன்றைக்கி யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்ப எனக்கு தெரியுமா நான் பிக் பாஸ் போவேன் அப்படின்ட்டு? உங்களுக்கு தெரியாது இல்லையா? சரி, எடுக்கிறோம், எல்லாரும் எடுக்க சொல்கிறாங்கன்னு ஒரு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கிட்டே வரீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏறிக்கிட்டே தானே போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு உண்டான ஒரு இடங்களை கிடச்சிக்கிட்டு இருக்கு. யாரு கண்டா இன்றைக்கி இப்படி இருக்கிறாள் நாளைக்கு அந்த ஒரு ஸ்டேஜை தொட மாட்டோம்னு என்ன இருக்குது? அப்படி யாருமே நம்ம ஈஸியாக நினைக்க முடியாதுடா. யார் எப்போ எப்படி தூக்கி விடுவாங்க, என்ன மாதிரி போவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு கடவுள் எழுதப்பட்டிருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தானே ஆகும். ஓகே, இப்போ வந்து அவங்களுக்குலாம் நீங்க டஃப் கொடுக்க போறேன்றதை ஒத்துக்கிறீங்க? டஃப் கொடுக்க போறேன்னு சொல்லலாம். ஐயோ, நீங்க ஆமா டஃப் கொடுக்குறேன்னு சொல்லல, அவங்களுக்கு அப்புறம் நான் தான் வருவேன்றீங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் வருவேன் அப்படின்னா இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்ல முடியாதுல்ல. ஏன் அப்படி கூட ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் நான் இது நினைச்சேன். நான் எனக்கே தெரியாது இப்படி ஒரு பேர் வரும்ன்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எங்கெங்கேயோ போய் எப்படியோ போய் இப்போ கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு இதை கொடுத்துருக்காரு இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி வரமாட்டோம்ன்றது வரமாட்டோன்றதா? வரமாட்டோன்றது வருவோன்றது யாரு கண்டா உங்களுக்கு? இந்த வருஷம் என்ன இப்படி பார்க்குறீங்க? போன வருஷம் நார்மலாக பார்த்தீங்க, இந்த வருஷம் பிக் பாஸாக பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் நம்ம முடிய மாட்டேங்குது. ஓகே, ஒரு நல்ல படிநிலை வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். பிபி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திவாகருக்கு வந்து ஒரே ஃபோன் காலாமே. ஃபேன் பேஜ்ன்றது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது எப்பயுமே உள்ளதான். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அப்படின்னு கிடையாது. ஓ, நமக்கு வந்து நார்மலாகவே கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தின்னு சொல்லுங்கள். ஜாஸ்தி தான். நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறது உண்டா? கமெண்ட் போட தானே சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப வளர கமெண்ட்டு ஈவன் யாரை தான் கமெண்ட் பண்ணல, பெரிய ஈவன் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு வராது பேட் கமெண்ட். அவர் என்ன சொன்னார்? இந்த காலத்தில் நல்லா தான் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, நாங்கள் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கோம், நீங்கள் போடுறத போய் எங்களை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. ஸோ யாரை தான் நம்ம ஆளுங்க விட்டு வச்சாங்க? சாரே ஒரு பிக் பாஸ் ஹோஸ்டே இந்த மாதிரி பண்ணுறவங்க நார்மலாக வளர்ந்து வரவங்கள பண்ண தானப்பா செய்வாங்க. ஓகே, இப்போ திவாகருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து அதே மாதிரி நிறைய பெண்கள் இயக்கத்தில், அதாவது நிறைய வந்து எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை திவாகருக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனதோ நிறைய வதந்திகளை கிளப்பி வர்றாங்கப்பா. நிறைய வதந்திகள் நான் ஆல்ரெடி அது ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டேன். திருப்பி பேச வேணாம், எல்லாமே ஃபேக்கு. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, லைன்ஸ் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ்ன்ற சொல்லிட்டோம். ஏன் இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அது நிறைய காரணங்கள் இருக்குல்லப்பா, அதெல்லாம் பர்சனல் இல்லையா? பல காரணங்கள் இருக்கும். நம்மளோட ஜாதக செலிபிரிட்டியை கொண்டு வந்து பர்சனல் எப்படி இல்லை ஜெனரல் இப்போ தனுஷ் சாருக்கு டிவோர்ஸ் ஆனிச்சு, மீடியாவில் பேசணும். இப்போ வந்து ஜிவி அவங்களுக்கும் இவருக்கு சைந்தவி மேம்க்கு டிவோர்ஸ் ஆனிச்சு, நாங்கள் பேசணும். அப்படி இருக்கும்போது திவாகர் வந்து செலிபிரிட்டின்னு நீங்கள் வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திவாகருக்கு எப்போ கல்யாணம் ஆகுது நாங்கள் கேட்கக்கூடாதா? நடந்துருப்பா, அநேகமாக 1 or 2 இயர்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஜாதகம் கட்டங்கள் ஜாதகம் கட்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணால் எப்படி? இல்லை உண்மை அதுதான்ப்பா. நம்ம என்ன தான் ஆக்சுவலாக நான் ஒன்று கடவுள் ரொம்ப நம்புவேன். நான் ரொம்ப ஆஸ்ட்ராலஜியில் நம்ப மாட்டேன்ப்பா. பட் என்னன்னா சில விஷயங்கள் கடவுள் நீங்கள் சொன்னாப்பில் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. பிசியோதெரபிஸ்ட், டாக்டர், நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் நம்ம சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் தான்ப்பா. அப்படி இருக்கிறப்ப எல்லாம் இருந்தும் அமையலைன்னா அது கடவுளோடது தான். ஓகேங்களா? நீங்கள் எல்லா முயற்சி கிடைக்கும்ன்றது இது நான் முயற்சியே பண்ணல. ஓகேங்களா? டக்குன்னு கடவுள் கொண்டு வந்து வச்சார். முயற்சி பண்ணல மீன்ஸ் நான் இதை எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு இது கொடுத்தாரு, நான் அதில் அப்படியே ட்ராவல் பண்ணேன். அது மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் வரும்டா. அந்த டைம் வரப்போ அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அதில் வந்து எனக்கு வந்து இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா வேற லெவல் அப்படின்னா
அப்படிலாம் நான் ஆக்டர்ஸ் இப்படிலாம் கம்பேர் பண்ணி நினச்சி பார்த்ததே இல்லைடா. ஓரளவு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டோம். என்ன சுற்றி வந்தாலும் நம்ம வரமாட்டேங்கிறோமே. எதுக்கு இப்போ யாராவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டால் நான் ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணதில்ல. சில பேர் நம்ம நேரடியாக பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில பேரை பார்த்தா தோணும். ஏன் தோணலாம்? இப்போ என் ஃப்ரெண்டில் தான் போய் கேட்டேன்னா சொல்லுவாங்க, ஒரு தமன்னா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், காஜல் அகர்வால் மாதிரி ஒரு பெண் வேணும். அவங்களாம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நான் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி நினச்சி பார்த்ததில்ல. பொதுவாக நம்ம டே டு லைஃப்பில் நம்மளே யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ ஹோம்லேயே ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமோ அம்மாரி இந்த மாதிரி அந்த பொண்ணு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இருக்காது அப்படிலாம் இல்லைடா. இல்லை இல்லை போய் சொல்கிறீங்க இல்லை உண்மையிலே கிடையாது. நம்ம அந்த லவ் ப்ரப்போஸ்லாம் யாருக்கும் பண்ணலடா. நீங்கள் பண்ணலையா? உங்களுக்கு யாரும் பண்ணலையா? ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டு இருக்கு. ஒன்று நான் யாருக்கும் பண்ணலை, எனக்கு யாரும் பண்ணலை. ரெண்டு விஷயம் இருக்குல்ல. நம்ம நிறைய பேர் லைக் பண்ண தான் செய்கிறாங்க. தட்ஸ் கால் லவ். லவ்ன்றது ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து பண்ண மாட்டாங்களடா. அது பழகுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும், ரொம்ப நாள் பழகணும், அப்புறம் தான் லவ்வாக வந்து செலிபிரிட்டியா நம்ம வந்து வளர்ந்து நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், காலேஜில் படிக்கிறேன், ஒர்க் பண்ணுற இடத்துல டெய்லி பெண்களை பார்க்குறேன்னா லவ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நான் கேட்குறதெல்லாம் எப்படி உங்களுக்கு இப்போ வந்து சரி ஓகே பாரு மேம் வந்து சிஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஓகே இப்போ வந்து பிபி வீட்டுக்குள்ள திவ்யா மேம் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. நீங்கள் திவ்யா இருந்துச்சு நான் எப்போ சொன்னேன்? இப்போ தான் ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் காலேஜில் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பசங்கள்லாம் கீழே இருந்துட்டு திவ்யா திவ்யா நான் என்னமோ கேட்குறாங்க ஒவ்வொருத்தவனுக்கா ரெக்வெஸ்ட். நேர்களே பார்த்துக்கோங்க, அப்போ திவ்யா மேலே ஏதோ க்ரஷ் இருக்கு. க்ரஷ் இல்லை, இவங்க ஏன் இப்படி பசங்க பண்ணுறாங்கன்ட்டு ஆக்சுவலாக மங்காத்தா மதுரைக்கு போயிருந்தேன் ரீரிலீஸ்க்காக போனப்போ அங்கேயும் அப்படி தான் திவ்யா திவ்யான்னு பார்த்துட்டு கற்றுனானுங்க. இப்போ காலையில் ஆக்டிங் கேட்டாங்க. சரி ஒவ்வொருத்தவனுக்காக கேட்குறத நான் க்ரௌடில் கேட்குறேன். கீழே இருந்து ஒரு குரூப் ஃபுல்லாக திவ்யா திவ்யா கத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எதுக்குடா திவ்யா கத்துறாங்க? ஓஹோ திவ்யா மேலே அப்படி ஒரு க்ரஷ். அவங்களுக்கு அப்படி நினச்சிக்கிட்டாங்க போல. அதை எப்படி நம்ம காது கொடுத்து கேட்டோம்? திவ்யான்னு இல்லைப்பா, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கா கேட்குறேன். எங்கள் பசங்க கத்துறாங்க, நான் அங்கன்னு கேட்டேன். அப்போ ஒரு குரூப் பக்கத்தில் முன்னாடி நின்று கத்துனதும் நீங்கள் உங்கள் ஆங்கர்ஸும் அது ஒன்றும் இல்லை, அந்த திவ்யான்ற பேர் மட்டும் நமக்கு கேட்டிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ அப்படி முன்னாடி நின்று கத்துனாங்க. அதனால உள்ளுக்குள்ள ஏதோ பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படிலாம் இல்லடா. நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல வெக்கம்லாம் பாருங்க திவாகர் சாருக்கு வெக்கம்லாம் கிடையாது. நான் எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசினேன். வியானாட்ட நல்லா பேசினேன், சுபிக்ஸாட்ட நல்லா பேசினேன், அரோரா கூட நல்லா பேசினேன். ஓகே இப்போ வந்து பிபி வீட்டுக்குள்ள நடந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா திவாகருக்கு எதுன்னு சொல்லலாம்? வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமின்னு சொல்லிட்டு உள்ள டைரக்டர் பெரிய எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆக்டிங் அகாடமி எனக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அது சொல்லி கொடுத்து பிக் பாஸே ஃபோன் பண்ணிட்டு தனியாக எனக்குன்னு கொடுத்த டாஸ்க் அது. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆக்டிங் பார்த்தீங்களா? அந்த இது ஆக்டிங் அகாடமின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது சரியான மொமெண்ட்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த டைமில் உடனே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மூவியோட நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம நேயர்களுக்காக இப்போ நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக அந்த விஷயத்த அங்கே பிபி வீட்டுக்குள்ளே சொல்லி கொடுத்ததை இங்கே சொல்லி கொடுக்கணும். பாரு இருக்குல்ல, பாருக்கு சொல்லி கொடுத்தேன். பாரு திமிர் படத்தில் அந்த ஹீரோயின் வர்றாங்களே அந்த மாதிரி வந்துட்டு நெஞ்சிலே ஏறி மிதினேன். ஆனால் என்ன இருந்துச்சு பரவாயில்ல, அப்போ தான் நேச்சராக இருக்கும். நான் நிற்கிறேன் நீ மிதின்னு சொல்லியே தான் பண்ணேன். அது வந்து எலே அப்படின்ட்டு ஒரு மிதிச்சாங்க பாருங்க. அது பயங்கர வைரல் ஆகிருந்துச்சு. பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு ஃபன்னியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்தேன். அதில் ஈவன் பிரவீன் காந்தி சார் டேரக்டரே இருந்தார். பட் அவருக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நடிங்க சார் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் பெஸ்ட் ஆக்டரை அனௌன்ஸ் பண்ணி ஒஸ்ட் ஆக்டர் அனௌன்ஸ் பண்ணோம். அந்த பெஸ்ட் ஆக்டருக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டைமில் அவனுக்கு உங்களை ஒஸ்ட் ஆங்கர்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆக்டர்னு ஒஸ்ட் ஆக்டர்னா பார்க்குறவெல்லாம் அதனால் அதாவது பொறாமை பார்க்குறவெல்லாம் இல்லை, நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் தலையில் தூக்கி வைக்கிறாங்க. நம்மளே ஒத்துக்கிட்டா எப்படி? இல்லை அது வந்து போட்டி பொறாமையில் சொல்கிறதா. நல்ல ஆக்டராக இருக்கக்கிட்ட தான் நான் உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு ஆக்டிங் அகாடமின்னு இது வரைக்கும் எனக்கு பிக் பாஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ இது யாருமே கொடுத்ததில்ல டாஸ்க்கு. அதே மாதிரி தர்பீஸ் ராம்ராஜ்யம் கொடுத்தாங்களே அதெல்லாம் எனக்குன்னு வச்சது நிறைய டாஸ்க்கு. நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமே ஜமீன்தார் டாஸ்க்லாம் பார்த்தீங்களா என்னோடய ஃபோட்டோ போட்டு உள்ளே வச்சு. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஸ்பேஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. திட்டினாங்களா என்னடா இவ்வளோ நாள் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சாங்க, இவனை ஏன் கூப்பிட்டு உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு உங்கள் காதுபட யாராவது திட்டிருக்காங்களா? காதுபட போட்டி பொறாமைகள் இருக்குதானடா? இல்லை உங்கள் காதுபட யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். காதுபட பேசுனதில்லை, காதுபடாமல் ஃபேக் ஐடியில் வந்து பேசுறது கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு வளர்ச்சி தான்டா. ஆக்டிங் நல்லா இருக்கனால தான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம 5 படம் நடிச்சிட்டோம்ல. நம்மளோட பாப்புலாரிட்டி பிக் பாஸ்க்கும் ஒரு ப்ளஸ் தானே.
இப்போ நீங்கள் போன வருஷம் பிக் பாஸ் நடந்தது எனக்கு நடந்த மாதிரியே தெரியல. இந்த வருஷம் பாருங்கள் சோசியல் மீடியாவே தெரிச்சிச்சு. எனக்கெல்லாம் எந்த பிக் பாஸும் தெரியாது. இந்த வருஷம் சோசியல் மீடியாவில் ஓவரடா அதிகமாக பிக் பாஸ்னை பற்றி. என்ன ரீசனாக ஏன்னா சோசியல் மீடியாவில் 2K கிட்ஸ் அதிகமாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நிறைய 2K கிட்ஸ் ஃபேமிலி நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வந்து பிக் பாஸ் பார்க்க வந்திருக்காங்கடா ஓகே இந்த வருஷம். பாருமாம் கிட்ட மிதி வாங்கினது எப்படி இருந்துச்சு? நான் தான் சொல்லிக் கொடுத்து பண்ண சொன்னேன். ஆக்டிங் அந்த இடத்துல நான் தானே டேரக்டர், நீ நல்லா பண்ணுப்பான்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்தா. பிரவீன் காந்தி சாருக்கும் நீங்கள் தான் ஆக்டிங் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை, அவருக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் நடிங்க சார்ன்ட்டு. வேறு யார் மேலே வந்து எனக்கு சபரி விக்ரம் ரொம்ப பிடிக்கும்டா. சபரி விக்ரம் நல்லா பாண்டு. பட் ஆனால் அந்த நாய் சபரி ஒரு இன்டர்வியூவில் கூட நீ சொல்லவே இல்லை. எல்லாம் என்ன சபரி நாயின்ட்டீங்க போஸுக்கு? அது தம்பி ஃப்ரெண்டு தானே. எனக்கு சபரிலாம் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப் தான்டா. சானு சபரி விக்ரம் தான் எங்களோட ஒரு 4-5 வருஷத்துக்கு சின்ன பசங்க. எத்தனை வயசு யாருக்குடா உங்களுக்கு? நான் 88 டேட் ஆஃப் பர்த்து, சபரி 90, விக்ரம் 94 அந்த மாதிரி. எல்லாம் ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் குரூப்ஸ் தான். எங்களை விட ரொம்ப சின்ன பசங்கன்னா துஷார் கலையரசன் தான் ரொம்ப சின்ன பசங்க. துஷார் கலையரசன், வியானா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் ஒரு செட்டு. யாரை பிபி வீட்டுக்குள்ளே பிடிக்கவே இல்லை. ஐயோ இவங்க கூட என்னை ஏன் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தோணுச்சு. வினோத் அவர் ரொம்ப சீனியர்ரா நம்மளால எங்களெல்லாம் விட. ஆனால் அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. எதை ஜாலியாக பண்ணணும், எதை சீரியஸாக இருக்கணுன்ற ஒரு இது தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் வெளியில் பார்க்குறப்ப ஏதோ ஒற்றுமையாக யூனிட்டியாக அந்த மாதிரி காமிச்சிருவாங்க. மற்றபடி அவருக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. நான் பாரு கூட தான் ஒரிஜினல் மைகேலகன் பிரதர் சிஸ்டர் தான். நானும் பாரு தான் இருந்தோம். அப்போ ரீக்ரியேட் பண்ண ஆமாம் பார்க்கல. கடைசியில் பிக் பாஸ் வரப்போ சொல்லுவாங்க நம்ம மெய்யலகன் ரீக்ரியேட் பண்ண சொல்லலாமா? ஆக்சுவலாக மெய்யலகனால என்னன்னே எனக்கு தெரியாது. வெளியில் வந்தோன்னா தெரியுது இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த படம் நான் பார்க்கல. கார்த்திக் சார் கோச்சுக்க போகிறேன் சும்மா எல்லாருக்கும் அதுவே கமெண்ட்ல எல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. இதில் எவன்டா அரவிந்த் சாமியாவே அதை போட்ட கமெண்ட் நானே படிச்சு நிறைய டைம் சிரிச்சிருக்கேன். யார் இதில் அரவிந்த் சாமி, யார் இதில் கார்த்திக்? எனக்கும் அந்த டவுட் வந்துருச்சு. யார் மிஸ்டர் அரவிந்த் சாமி? ஏதோ ஒன்று. எனக்கு ஒரிஜினல் மையலகன் காம்பவுண்ட் பார்வதி வாகர் தான். நல்ல உள்ள கூட சொல்லியிருக்குமாரு. கடைசியில் போட்டாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அண்ணே எத்தனை இருந்தாலும் எனக்கு நான் உனக்கு நீ தானே அப்படின்ச்சு. ஸோ அதெல்லாம் சொல்கிறப்ப புல்லரிச்சிருந்துச்சு. அது ஒரிஜினல். ஏன்னா வந்து எனக்குன்னா உனக்கு நீ நம்ம 2 பேரும் வந்து வெளியில் கழுவி ஊற்றாங்க, நம்ம தொடச்சிட்டு போயிட்டே அப்படி இல்லைம்மா. அவள் ஒரு பிரில்லியன்ட் பெரிய படிப்பு. யாரை திட்டினாங்க யோசிச்சு பாருங்களேன். பிபி வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேரும் வந்து வெளியில் இருக்கிற கண்டஸ்டன், வெளியில் இருக்க காமன் பீப்புள் திட்டுறாங்க. யாரை திட்டுறாங்கன்ற ஒரு கேள்வி. அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாருமே அப்படி ஓட்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு 6 வீக்கில் நான் நம்பர் 1 இருந்தேன் ஓட்ஸில். ஓகேங்களா? அதிக சப்போர்ட் நம்மளுக்கு பிபிக்குள்ள. ஹேட்டர்ஸ்ன்றது 30%. இன்னமும் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனதும் நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவாக வந்து அப்போ திவாகர் வந்து டைட்டில் அடிக்கலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குடா இன்டர்னலாக. நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நானும் ஒரு எம்ப்ளாயி தான். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஓகே, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துருச்சு. இவங்க எல்லாரும் எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் சோசியல் மீடியாவுக்கு என் ஃபோனை பாருங்கள், 10,000 ரூபா ஃபோனு. யதார்த்தமாக நான் வந்து ஒரு பேசிக்காக டாக்டர் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். திடீர்னு இந்த மொபைல் யூஸ் பண்ணி கொஞ்ச நாளில் இவ்வளோ ரீச் ஆகி பிக் பாஸில் வந்து இப்போ 60 நாள் இருந்திருக்கோண்டா. ஃபஸ்ட்டு 45 days, லாஸ்ட்டு 15 days போனோம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நான் உள்ளே போகிறப்பயே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 100 days. நான் ஒரு ஆள் மட்டும்தான் 60 நாள் சொன்னேன். நல்லா பாருங்கள், ஷோ எடுத்து பாருங்கள். 60 நாள் எல்லோரும் எத்தனை, எல்லாம் 100, 105 எல்லோரும் 105. 60 daysன்னு சொன்ன ஒரே ஆள் நான் மட்டும்தான் பிக் பாஸில். என்ன ரீசனாக நான் பிளான் பண்ணி போனது நம்ம ஆக்டிங் ஸ்கில்லை காமிச்சு ஆடியன்ஸை கேட்ச் பண்ண மட்டும் தான் போனேன். நான் டைட்டில் பிளான் பண்ணல. ஆனால் இப்படி போகிறவங்களுக்கு தான் டைட்டில் எலிஜிபிளாக மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நேச்சுரலாக அவங்களா இருக்கிறாங்களே, அதைத்தான் எல்லாருக்குமே பிடிக்குது.